வங்காள கடலின் ஓரத்திலே ஒரு அருமையான மேட்சை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வான்கிடே ஸ்டேடியம் அரபிக்கடலின் ஓரமாக நடந்தது. டாஸை வெற்றி பெற்ற ஹார்திக் பாண்டியா பவுலிங் ஃபஸ்ட்டு சொல்ல ஃபஸ்ட் பேட்டிங் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு களமிறங்கினா அஜிங்கிய ரஹானேயும் நம்ம ஃபின் ஆலனும் இரண்டு பேரும் சேர்ந்து போட்டு போலன்னு புலந்தது தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சம்பவத்தின் உச்சம் என்னென்னா, மும்பை பவுலர்ஸ் அடியோ அடி வாங்கிட்டாங்க. அதுலேயும் மெயினாக நம்ம ஹார்திக் பாண்டியா 4வது ஓவரில் வச்சு தரமான 3வது ஓவர் அல்லா கான்ஸ்ஃபர் அவர் ஓவரில் ஃபின்னாலன் 3 6 அடிக்க, ஹார்திக் பாண்டியா 2 4 3 4 2 6 கொடுக்க, இப்படியே போக போக கல்கத்தா வேறு லெவலில் போயிட்டுருக்கும்போது சடனாக லார்ட் சர்துல் தாகரை உள்ளே கூட்டு ஒரு விக்கெட்டை எடுக்க வச்சாங்க. அந்த விக்கெட்டு மூலயம்தான் மும்பை இந்தியன்ஸ் கம்பேக் பண்ணாங்க. அந்த இதில் பார்த்திங்கன்னா பின்னால் அவுட்ஸ்டாண்டிங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார். 19 பாலுக்கு 37 ரன்னு. வேற மாதிரி சம்பவம். அதுலேயும் மெயினாக அந்த கேட்ச் திலக்கர்மா பிடிக்கலன்னு வச்சுக்கங்களேன். அதாவது இன்றைக்கி ஒரு 32 பாலுக்கு 100 ரன்னை பார்த்துருப்போம். ஏன்னா பின்னால் மாதம் ஆடிட்டு இருந்தாப்புல அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டுருந்தார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அஜிங்கிய ரஹானே ஜின்னிக்ஸ், அதாவது ஜிங்ஸ் இந்த மாதிரி ஆடுவார். அதாவது பவர் பிளேயரை எப்போவுமே ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை கொடுத்துட்டு வெளியே கிளம்புவாப்பில் தலைவன். இன்றைக்கி ஒரு கேப்டன்சியாக ஆடும்போது வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். பண்ணது மட்டும் இல்லாமல் அவரோட நாக்கை தனியாக நின்று ஆடிட்டு இருந்தார். கேப்டன்சி இன்னிங்ஸ்னால் இது தான். பின்னாடி 25 கோடிக்கு கேமரன் கிரீனை எதுக்கு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. 10 பாலுக்கு 18 ரன் 2 6 போட்டாப்புல சர்துல் தாகர் மீண்டும் போடுற பாத்தில் ரூதர் போட கேட்சை பிடிச்சி வெளியே கிளம்பிட்டார். பட் ஜிங்ஸ் தனி ஒரு மனிதனாக ஆடி அவரோட கடமைக்கு அவரோட கேப்டன்சி இன்னிங்ஸை அருமையாக ஆடி 50யை அடித்தாப்புல. ஏன்னா இது ஹோம் கிரவுண்டு, அதாவது மும்பை இந்தியன்ஸ்க்குனா இது ஹோம் கிரவுண்டாக இருக்குல்ல. பட் அஜிங்கிய ரஹானேக்கு ரொம்ப காலமாக இது ஹோம் கிரவுண்டாக இருக்குது. ஏன்னா மும்பையை சேர்ந்த மண்ணின் மைந்தன் அவர். அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னா இங்கே கதையே வேறு. அதுக்கப்புறம் அஜிங்கிய ரஹானே இன்ஃபீல்டு அந்த பாலை அடிக்கிறேன்னு பேரில் ஹார்திக் பாண்டியா கேட்சை கொடுத்து அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினப்போ 40 பாலுக்கு 67 ரன் எடுத்திருந்தார். அந்த விக்கெட்டையும் எடுத்தது யாருன்னா லார்ட் சர்துல் தாகர். என்னடா இவன் லார்ட் சர்துல் தாகரே சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னா, ஏன்னா அதுதான் உண்மைங்க. அவர் தான் விக்கெட்டு மேலே விக்கெட்டு எடுத்துக்கிட்டே இருந்தார். வேறு லெவல் சம்பவம் பண்ணிட்டார். அஜிங்கிய ரஹானே மண்ணின் மைந்தன், மும்பையை சேர்ந்தவர். அவர் இந்த மாதிரி ஆடுவார்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் அதே மாதிரி தான் ஆடுவார். பட் என்னென்னா 100 ஸ்ட்ரைக் பண்ணல. டீசெண்டாக ஒரு 40 பால்ஸ்க்கு 67 ரன்ஸ் எடுத்து அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாப்புல. வேறு லெவல் பேட்டிங். அதுக்கப்புறமா ரோஹித் சர்மா இந்த மாதிரி பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று நாளெலாம் விராட் கோலி ஒரு கேட்ச் விட்றாரு, இன்றைக்கி நல்லா ரோஹித் சர்மா ஒரு கேட்ச் விட்றாப்புல. என்ன ரோஹித் விராட் 2027 வேர்ல்டு கப்பு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட்டு நல்ல பொசிஷன் வந்தார். பட்டு கேட்ச் மிட் ஆகலை. அதுக்கப்புறம் அன்கிரீஸ் ரகுவன்சி என்ன மாதிரி ஒரு பிளேயர்ப்பா. அதாவது மும்பையை பார்த்தாலே நடிப்பேன். இவரும் லோக்கல் பாய், அதாவது இவரும் மும்பையை சேர்ந்தவர் தான், மண்ணின் மைந்தன். 29 பாலுக்கு 51 ரன் எடுத்தப்போ ஹார்திக் பாண்டியா வீசின பாலில் திலக்கர்மாட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். பட் இவர் பும்ரா பாலே போட்டு பொழந்துட்டு இருந்தாப்புல. அதுதான் நான் இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். மெயின் ரீசனாக ஏன்னா பும்ராவை பார்த்து பயப்படாத ஆளே கிடையாது, பயப்படாத பேட்ஸ்மேனே கிடையாது. பட் அன்கிரீஸ் ரகுவன்சி லோக்கல் பாயாக நான் இருந்து உங்களோட ஓவரை நான் அடிப்பேன் பும்ரா அப்படிங்கிற மாதிரி செம பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அன்கிரீஸ் ரகுவன்சி. அது ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட்டும் வேறு லெவலில், அது ஸ்ட்ரெயிட் ட்ரை வேறு மாதிரி இருந்துச்சு. பட் இதில் என்னென்னா மெயினாக கேகேஆருக்கு நல்ல ரன்ஸ் வர காரணம் என்னென்னா, ஸ்டார்டிங்லேயே பின்னாலன்னு வெளுத்து வாங்கினாலும் பட் அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த டீமை மிடில் ஆர்டர்ஸ் சரியாக இல்லையே, ஃபினிஷர்ஸ் சரியாக இல்லையேன்னு பார்க்கும்போது அஜிங்கிய ரஹானே அன்கிரீஸ் ரகுவன்சி இவங்க 2 பேரும் சேர்ந்து 40 பாலுக்கு 67 ரன்னும், ஜின்ஸ் அன்கிரீஸ் ரகுவன்சி 29 பாலுக்கு 51 ரன் அடித்து தரமான சமம்னா. பட் இதில் லார்ட் சர்துல் தாகர் இங்கே தான் மேட்ரு. இவர் மட்டும் பிரேக் த்ரூ பின்னால் விக்கெட் எடுக்கலைன்னா இன்றைக்கி சம்பவமே வேறு. 250 above ஸ்கோர் போயிருக்கும். பட்டு லார்ட் சர்துல் தாகர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்றைக்கி 4 ஓவர் வீசி
ஒரு மெய்டனு கூட இல்லாமல் 39 ரன் கொடுத்து பட் 3 விக்கெட் மெயின் விக்கெட் எடுத்திருக்காரு. அதுதான் நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். இவர் இந்த மாதிரி இந்த 3 விக்கெட் மெயின் விக்கெட் எடுத்ததுனால கல்கத்தாவை பொறுத்த மட்டும் 20 ஓவருக்கு 220 ரன் அடித்து 4 விக்கெட்டு விட்டுருந்தாங்க. இதில் என்ன ஹைலைட்டான விஷயம்னா அந்த 4 விக்கெட்டில் 3 விக்கெட்டு சர்துல் தாகூரும் ஒரே ஒரு விக்கெட் ஹார்திக் பாண்டியா எடுத்தது தான். மற்ற ஸ்பின் ஆகட்டும் ஸ்பீடாகட்டும் வேறு எந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின் பவுலர் யாருமே அந்த வான்கடே ஸ்டேடியத்தில் எடுபடலைன்னு சொல்லணும். பட் எனக்கு என்ன இந்த சேசிங் ஆன் தான் தோணுது. மும்பை நீடட் 221 runs to win. செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ரோஹித் சர்மா ரயான் ரெக்கார்டன் அடையப்பா ரோஹித் சர்மா விண்டேஜ் ஸ்டோன்னா நான் என்னன்னு இன்றைக்கி வான்கடே ஸ்டேடியத்தில் எம்ஐ ஃபேன்ஸ்க்காக நான் காமிக்கிறேன். பட் நானாக கேட்ச் விட்டேன். இன்றைக்கி நான் என்னோடய அடியை மட்டும் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் ஒரு சில ஓவர்களை ரோஹித் சர்மா திணறினாலும் தேர்ட் ஓவர்லேருந்து தலைவன் ஆன் தி ஃபார்ம் அதுலேயும் விலகி ஒரு ஆஃபில் ஒரு ஷாட் ஆடுவார் பாருங்கள். தட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஐகானிக் ஷாட்டுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர் ஒரு ஷாட் ஆடினார். என்ன மாதிரி ஷாட்டு ஐகானிக் மூமெண்ட்டுன்னு ஐகானிக் ஷாட்டுன்னு சொல்லணும். அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை போட்டு தலைவர் ஒரு 50 போட்டாப்புல இன்றைக்கி சரித்திர சம்பவம் பண்ண காத்திருக்காரு. இந்த டோர்னமெண்ட்டில் எங்கேயும் போயிடாதீங்க, மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. மும்பை இந்தியன்ஸ் மேட்செல்லாம் பாருங்கள். ரோஹித் சர்மா அண்ட் ஹியர் விண்டேஜ் ஸ்டோ இஸ் பேக். ஆல்ரெடி பேக் ஆயிடுச்சு. வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட இன்றைக்கி மேட்ச்சில் மட்டும் 6 4 6 6 தலைவன் ஒவ்வொரு ஷாட்டும் அந்த விண்டேஜ் ஷோ 2013-15 எப்படி ரோஹித் சர்மா ஆடுவாரோ அந்த மாதிரி ஆடியிருக்காரு. அதுவும் கேகேஆர் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச டீமை வச்சு செய்யன்னு செஞ்சுருக்காப்புல. பட் அவர் கூட நின்ன ரயான் ரெக்கார்டன் அவர் மட்டும் அசாத்தியமானவர் இல்லைங்க. அவரும் போட்டு பொழந்துட்டாப்புல. நீங்கள் மட்டும்தான் அடிப்பீங்களா ரோஹித், நானும் போட்டு பொழப்பேன் அப்படின்னு யார் போட்டால் அடி. வைபவ் அரோரா, கார்த்திக் தியாகி எவன் பேசினாலும் அடி தான். அதுலேயும் இல்லை பிளஸ்ஸிங் முசர்பானி உள்ளே கொண்டு வந்தாங்க, அடி போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. அதில் முன்ன ரயான் ரெக்கார்டன். பட் ஒரு சைடில் ரோஹித் சர்மா வேறு லெவலில் அவுட்ஸ்டாண்டிங்காக ஆடிட்டு இருக்கும்போது 6 6 அடிச்சிருக்காரு. ஆனால் ரியன் ரெக்கார்டும் சாதாரணமாக இல்லை. அதுலேயும் ஒரு ஃப்ளாட் ஷாட் ஆனார் முசர்பானி பாலில். இப்போ கண்ணிமிக்கும் நேரத்தில் 6ல் போய் விழுந்தது ஃப்ளாட் ஷாட்டு. என்ன மாதிரி ஒரு கம்பேக்கு ரியன் ரெக்கார்டுக்கு. குண்டன் டிகாக் மாதிரி ஒரு பிளேயரை உட்கார வச்சுட்டு ரியன் ரெக்கார்டனுக்கு வாய்ப்பு கொடுத்த மும்பை இந்தியன்ஸுக்கு, அதுலேயும் மெயினாக ஹார்திக் பாண்டிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரியன் ரெக்கார்டனா யங் ஏஜ், ஸோ அவர் பெட்டர் பிளேயராக உருவாகிட்டுருக்காரு. ஸோ குண்டன் டிகாக்கை சில காலங்களை உட்கார வைக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. பட் வயசாகிடுச்சு, ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு மறுபடியும் உள்ளே வந்திருக்காரு, பெருசாக பாம் இல்லை. ஸோ அதனால் ரியன் ரெக்கார்டன் ட்ரை பண்ணுறது வேறு லெவல். என்ன லாஸ்ட்டுக்கு செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். மும்பை இந்தியன்ஸ்க்காக அதிக என்ன அடிச்சும் இருந்தாப்புல. ஸோ அதனால் ரியன் ரெக்கார்டனை ட்ரை பண்ணி அவர் அடிக்க வச்சது வேறு லெவலான சம்பவமாக திகழ்த்தப்படுகிறது. பட் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன, வேறு லெவல் சம்பவம்க்கு அப்புறம் ஒரு சில சம்பவம் பண்ணியிருக்காரு ரியன் ரெக்கார்டன். அதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மாவை பார்த்துடலாம். பட் 38 பாலுக்கு 78 இருந்தப்போ நம்ம அனுகுல் ராய் ஒரு கேட்சை பிடிச்சார். வைபவ் வீசின பாலில் அனுகுல் ராய் கேட்ச் பிடிச்சா அவுட் ஸ்டாண்டிங்காக ஒரு கேட்சை பிடிச்சிருக்காப்புல. ஆனால் ரோஹித் சர்மா யூ மேசிவ் மேன். அதாவது ரோஹித் சர்மா விக்கெட் எவ்வளோ ஒரு தங்கத்தின் இடையின் விலைமிலையாத ஒரு விக்கெட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவரோட கேட்சை விட்டுட்டோம்னா அடிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. அதாவது அடிச்சுக்கிட்டே இருப்பார். மேட்ச்சு முடிகிற வரைக்கும் தலைவன் போட்டு பொழந்துகிட்டே இருப்பாப்புல அதர் பவுலர்ஸை. ஸோ அதனால் அவர் விக்கெட் எடுத்தது ரொம்ப வருத்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் சூரியகுமார் வந்தார் சென்றார் என்ற கணக்கில், ஆனால் ஒரு 4 2 6 அடித்தாப்புலப்பா. அது வரைக்கும் சந்தோஷம். கார்த்திக் தியாகி அவுட் ஸ்டாண்டிங்காக போட்டார். பட் அந்த இடத்துல என்ன, அஜிங்கியா ரஹானேக்கு இன்ஜூரி ஆனதுக்கப்புறமா ரிங்கு சிங் கேப்டனாக பண்ணாப்புல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஃபுல் ஷாட் ஆட போய் அவுட் ஆகி திரும்பிட்டார். அதுக்கப்புறம் ரியன் ரெக்கார்டன் செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா 43 பாலுக்கு 81 ரன் அடிச்சிருந்தாப்புல. ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட 188 200 நியர்பை ஆடிட்டு இருக்கும்போது இந்த ரன் அவுட்டு பிளஸ்ஸிங் முசர்பானி இடையில் 2வது ரன்னுக்கு ஆசைப்பட்டு அவுட் ஆகி அவர் ஒரு விவாதம் பண்ணல.
அவர் பாட்டுக்கு அவுட் ஆகி பெவிலியன் திரும்பி நிறைய நடந்துட்டாப்ல. ஸோ அதனால் ரியான் ரிக்கல்டன் கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் மேட்ச் போட்டு பொழந்துடுங்க, ஒன்றும் தப்பில்லை. ரியான் ரிக்கல்டன் குவிண்டன் டிகாக் உட்கார வச்சு ரியான் ரிக்கல்டனுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பை செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சிட்டு போயிட்டார். ஸோ இனிமேல் குவிண்டன் டிகாக்கு வாய்ப்பில்லை, பல மேட்சஸ் உட்காந்தாகணும். இனிமேல் ரியான் ரிக்கல்டன் ஃபார்ம் அவுட் ஆனால் மட்டுமே QDKக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. செம பர்ஃபார்மன்ஸ். ஃபைனலி என்னென்னா, மும்பை இந்தியன்ஸ் வேன் பை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இன் ஹேண்ட் 6 wickets. அதாவது IPL 2026 மேட்ச் நம்பர் 2ல் எம்ஐயும் KKRம் மோதுனாங்க. அதில் மும்பை இந்தியன்ஸ் 5 பாலை மிச்சம் வச்சு ஈஸியாக பீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை ஸ்கோர் போர்டை பார்த்தீங்கன்னா, கல்கத்தா நைட் ரைடர்ஸ் 20 ஓவருக்கு 220 ரன் அடித்து 4 விக்கெட் இழப்புக்கு. பட் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த மட்டும் 19.1 ஓவரில் 224 ரன் அடித்து 4 விக்கெட் இழப்புக்கு. மும்பை இந்தியன்ஸ் வின் பை 6 wicket வித் 5 balls லெஃப்ட் ரிமைனிங் லெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். எனிதிங் இஸ் பாசிபிள். ஸோ இந்த மாதிரி கடப்பாறை இஸ் பேக். பட் அதில் ஒரு மெயினான விஷயம் ஒன்று நடந்திருக்குதுங்க, ரெக்கார்டு பேக் ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட். அதாவது 2013, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 கிட்டத்தட்ட 14 வருஷம் கழித்து தலைவன் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அது ஹார்திக் பாண்டியா கேப்டன்சியில் மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு மேட்ச் வெற்றி பெற்று ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி அசுத்தமாக ஆடுவாங்களான்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.